இந்த வீடியோல நான் புதுசா பிசி பில்ட் பண்றவங்க காமனா பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். சோ இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஓல்டு வீடியோஸ் கூட இருக்கு. சோ அதையுமே பாருங்க. நீங்க புதுசா பிசி பில்ட் பண்ண போறீங்கன்னா அப்பதான் நீங்க இந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் காமனாக கூகுள்ல இருந்து சர்ச் பண்ணி எடுக்கல. நான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி எடுத்திருக்கேன்னா, என்கிட்டயுமே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நான் இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணிருக்கேன், இந்த காமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஓகேவான்னு கேட்பாங்க. ஸோ சில பேர் பிசி பில்ட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு பார்ட்ஸ் எல்லாம் காமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, இந்த காமெண்ட்ஸ்ல பண்ணலாமா, இது ஓகேவான்னு. ஸோ இப்படி என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் இந்த வீடியோவே கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க காமனா என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அதுல இருந்து தான் செலக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, NVMe SSD பண்ற மிஸ்டேக் தான். ஸோ NVMe SSD என்ன மிஸ்டேக் பண்ண போறாங்க, ஹார்ட் டிஸ்க் அப்புறமா SATA-வோட NVMe SSD பெஸ்ட் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், கண்டிப்பா பெஸ்ட் தான். ஆனா இங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, 60,000 70,000 பட்ஜெட்ல பிசி பில்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க சூஸ் பண்ற SSD சாம்சங்கோட 980 Pro Gen 4 NVMe SSD தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன, சாம்சங் கண்டிப்பா பெஸ்ட் தான், நல்ல பெர்ஃபார்மன்ஸ்மே கொடுக்கும், நல்ல லாங் லைஃப்மே கொடுக்கும். ஸோ ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அவங்க கிட்ட இருக்க மதர் போர்டு தான். அவங்க மோஸ்ட்லி சூஸ் பண்றது, சில பேர் 70,000 பிசி பில்ட் பண்ணா கூட இன்டெல் சைட்ல இருந்து H16 மதர் போர்டு தான் சூஸ் பண்றாங்க. அப்புறமா AMD சைட்ல மோஸ்ட்லி B450 மதர் போர்டு தான் சூஸ் பண்றாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சாம்சங் நல்லா தான் ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த சாம்சங் ஒரு Gen 4 NVMe SSD, ஆனா இங்க இவங்க யூஸ் பண்றது Gen 3 ஸ்லாட்ல. ஸோ இந்த Gen 3 ஸ்லாட்ல யூஸ் பண்றதால என்ன ஆகும்னா, அவங்க கிட்ட Gen 4 NVMe SSD இருந்தாலுமே Gen 3 ஸ்பீட்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க கிட்டத்தட்ட இதுக்காகவே 2000ல இருந்து 5000 வரைக்குமே எக்ஸ்ட்ரா காசு போட்டு இந்த சாம்சங்கை வாங்கி அந்த காசை வேஸ்ட் பண்றாங்க. அதுக்கு பதிலாக அவங்க Gen 3 NVMe SSD யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த 3000 இல்லைன்னா 5000 அதை அவங்க GPU சைடு இல்லைன்னா CPU சைடுல போட்டிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் சாம்சங் பெட்டர் தானே அப்படின்னு நினைக்கலாம். எஸ், கண்டிப்பா சாம்சங் பெட்டர் தான். அதுக்கு நீங்க Gen 3 சாம்சங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லாம நீங்க Gen 4மே வாங்கலாம், நீங்க PC 3 ஸ்லாட்லேயே யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு 1 இயர் இல்லைன்னா 2 இயர்ல உங்க PC அப்கிரேட் பண்ண போறீங்க அப்படின்னா கூட ஓகே. ஏன்னா நீங்க அப்கிரேட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க இன்னொரு Gen 4 இருக்க மதர் போர்டு தான் வாங்குவீங்க. அதுல இந்த SSD ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எப்போ அப்கிரேட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டா 5 இயர்க்காவது நான் இந்த பிசியை யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா தான் அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 இயர்க்கு அப்புறமா Gen 5 Gen 6 கூட வரலாம். ஸோ அப்போ உங்ககிட்ட இருக்க இந்த Gen 4மே அவுடேட்டட் ஆயிடும். ஸோ நான் இங்க சொல்ல வரது என்னன்னா, நீங்க 1 இயர் 2 இயர்ல நீங்க பிசி அப்கிரேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்க NVMe SSD கூட வாங்கலாம். மற்றபடி அதுல இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களால அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்க நீங்க காசை தான் சும்மா வேஸ்ட் பண்றீங்க. ஸோ இதை நீங்க நோட் பண்ணா உங்களால கொஞ்சம் காசு சேவ் பண்ண முடியும். அந்த காசை உங்களால அதர் காமெண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி இனிமே நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்க முடியும். ஸோ அப்புறமா மிஸ்டேக் நம்பர் 2. ஸோ இது மதர் போர்டோட VRMsல பண்ற மிஸ்டேக்ஸ். ஸோ நான் இப்பதான் சொல்லியிருந்தேன், 60,000 70,000 பிசி பில்ட் பண்ணா கூட இன்டெல் சைட்ல எப்பவுமே நிறைய பேர் H16 மதர் போர்டை சூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க நிறைய காசை எல்லாமே CPU GPUல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு பேலன்ஸ்டா இருக்க ஒரு மதர் போர்டுமே கண்டிப்பா தேவைதான். ஸோ அப்படி இந்த H16 மதர் போர்டுல என்ன மிஸ்டேக்ஸ்னா அதுல இருக்க VRMs தான். இந்த VRMs பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். இந்த VRMஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் மோடுவல்ஸ். ஸோ இது என்ன பண்ணும்னா, உங்க பிசிக்கு வர DC கரண்ட் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி நம்ம CPU GPUக்கு, அதாவது நம்ம கிராபிக்ஸ் கார்டு CPUக்கு தேவைப்படுற மாதிரி அந்த பவரை எல்லாமே கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ப்ரிசைஸாகவும் அதுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சரியாகவும் அதை ஸ்டேபிளாகவும் பவரை அதை டெலிவர் பண்ணும். ஸோ அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பா நம்மளோட CPU எல்லாமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணாது. ரொம்ப இம்பார்ட்டண்டா எப்ப தேவைப்படும்னா, நம்ம CPU பீக் பவர்ல இருக்கும்போது தான். ஸோ நம்ம கேமிங் பிசி பில்ட் பண்றோம்னா கண்டிப்பா நாம ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 3 ஹவர்ஸ் கேமிங் பண்றோம்னா கண்டிப்பா நம்ம CPU பீக் பவருக்கு போயிருக்கும், அதாவது அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிருக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த VRMs வீக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது CPUக்கு சரியான பவரை டெலிவரி பண்ணாது. ஸோ அப்படி டெலிவரி பண்ணணும்னா நம்ம CPUவால ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது. ஸோ அங்கேயுமே நீங்க அதிகமா காசு CPU GPUல போட்டு வாங்கினாலுமே உங்களால அந்த ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே முடிஞ்ச வரைக்குமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு மதர் போர்டுமே வாங்குங்க. அதாவது ரொம்ப ஹை எல்லாம் போகணும்னு தான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த CPU GPUக்கு தேவைப்படுற அளவுக்கு பவர் டெலிவரி பண்ணி காமனாக ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு மதர் போர்டு வாங்கினாலும் கூட ஓகே தான். அதுவும் இல்லாம நீங்க பட்ஜெட்ல மதர் போர்டு வாங்குறீங்கன்னா அதுல VRMs ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ VRMsக்குமே கவுண்டர் இருக்கு. நான் மதர் போர்டு வீடியோஸ் எல்லாம் சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன், இந்த மதர் போர்டில் 8 VRMs இருக்கு, இந்த மதர் போர்டில் 12 VRMs இருக்கு. ஸோ அதிகமான VRMs இருந்துச்சுன்னா நீங்க பெரிய CPUs போடும்போது அந்த CPUஸ்ல நிறைய கோர்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் இன்னுமே அதிகமான பவர்ஸ் தேவைப்படும். ஸோ அதிகமான VRMs இருந்துச்சுன்னா அந்த VRMஸால சரியான பவர் டெலிவரியுமே பண்ண முடியும். அதே வேளையில கொஞ்சம் குவாலிட்டியான VRMsமே வேணும். ஸோ பட்ஜெட் மதர் போர்டில் அதெல்லாமே சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த பட்ஜெட் மதர் போர்டு எல்லாமே அவங்க
பட்ஜெட் சிபியூஸ்க்காக தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பேரை பார்த்துட்டு தான் இருக்கேன். H610 மதர்போர்டு வாங்கிட்டதுல K சீரியஸ் சிபியூஸ் கூட யூஸ் பண்றீங்க. கேட்டா நான் ஓவர்க்ளாக் பண்ண போறதில்ல, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த H610ல VRMs கம்மியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. நீங்க அந்த CPU போட்டாலுமே கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஓகே நீங்க ஓவர்க்ளாக் பண்ணல, ஆனால் ஒரு B760 மதர்போர்டாவது வாங்குங்க. ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா நான் ஓவர்க்ளாக் பண்ண மாட்டேன், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த VRMs கண்டிப்பா உங்களுக்கு முக்கியமான ஒன்று தான். ஸோ அதுவுமே கொஞ்சம் பார்த்து நல்ல மதர்போர்டா வாங்குங்க. ஸோ அப்புறமா மிஸ்டேக் நம்பர் 3. இது என்ன மிஸ்டேக்னா மானிட்டர் பாட்டில் நெக். என்னடா இதுன்னு சில பேருக்கு கடுப்பாகலாம். எது எடுத்தாலும் பாட்டில் நெக், CPU பாட்டில் நெக், GPU பாட்டில் நெக், VRM பாட்டில் நெக், ஸ்டோரேஜ்ல பாட்டில் நெக், இப்போ மானிட்டர்ல பாட்டில் நெக். ஸோ இந்த PC காம்பவுண்ட்ஸ் கூட எல்லாமே நம்ம பேர் பண்ணியிருக்க காம்பவுண்ட்ஸ் மற்ற காம்பவுண்ட்ஸுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஸோ அதை பாட்டில் நெக்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்க மானிட்டர் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எங்க முடிவெடுக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இது காமனா ரீசெண்டா பண்ண மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 1,00,000 ரூபாய் 80,000 ரூபாய் கொடுத்து PC பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே ப்ரோ என்ன மானிட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் ஏசர்ல 100 ஹெர்ட்ஸ்ல 1 மில்லி செகண்ட் 3 மில்லி செகண்ட்ல மானிட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வச்சிருக்கிறது கேமிங் PC, கேமிங் பண்றதுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 100 ஹெர்ட்ஸ் மானிட்டர் இல்லைன்னா இந்த 60 ஹெர்ட்ஸ் மானிட்டர் எல்லாமே எதுக்குன்னு நான் கேட்கிறேன். ஸோ அந்த பிசியால ரொம்ப ஈஸியா 2Kல கூட கேம் பிளே பண்ண முடியும். 100 FPS எல்லாம் ரொம்ப சிம்பிளா போயிடும். 150 FPS மேல அதால ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே பிளே பண்ண முடியும். ஆனாலும் அவங்க கிட்ட 60 ஹெர்ட்ஸ் 100 ஹெர்ட்ஸ் மானிட்டர் தான் இருக்கும். ஸோ அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துமே அதை அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட மானிட்டர்ல 100 ஹெர்ட்ஸ் இல்லைன்னா 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்களுமே பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய PC அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே உங்ககிட்ட இருக்க மானிட்டரால அது பாட்டில் நெக் ஆகும். ஸோ உங்ககிட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற PC இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மானிட்டர் வாங்குங்க. ஸோ கேமிங்ல எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாம எடிட்டிங் PC வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எடிட்டிங் PCக்கு 60 ஹெர்ட்ஸ் இருந்தாலும் ஓகே, 100 ஹெர்ட்ஸ் இருந்தாலும் ஓகே. ஆனா மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே கேமிங் PC தான் பண்றீங்க. ஸோ உங்க கேமிங் PC எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மானிட்டரா வாங்குங்க. ஐ மீன் ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க ஒரு மானிட்டரா பார்த்து வாங்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த மிஸ்டேக்ஸ் வீடியோல இவ்வளவு மிஸ்டேக்ஸ் தான். ஸோ இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, நான் வரப்போற வீடியோஸ்ல எல்லாம் போடுறேன். ஸோ இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நான் இப்போ டெய்லி நைட் 10 மணிக்கு அப்புறமா லைவ்ல வரேன். நீங்களுமே லைவ்ல வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்களுமே எங்கிட்ட பேசலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்புறமா சம்டைம்ஸ் எல்லாமே நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேம் பிளே பண்றேன். நீங்களுமே ஜாயின் பண்ணி என் கூட பேசிட்டே பிளே பண்ணலாம், உங்க சந்தேகங்களை எல்லாம் கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்க நைட்டு 10 மணிக்கு அப்புறம் தான் வரணும். உங்களுக்கு டைம் இருந்தா வாங்க, நாம பேசலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.